தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் இருக்கும் என்று சொன்னால் பாதாளம் அதுக்கு கீழ்ப்படுத்தி தான் ஆக வேண்டும். இயேசுவுக்கு கீழே இருக்கிறது பாதாளம், சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கீழே இருக்கிறது பாதாளத்தின் அதிகாரம். அது உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய சாயலையும் உங்களுடைய ரூபத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, unless you understand what is the likeness and what is the image of God which is in you, you cannot prevail the devil. நீங்க ஞானிகள் கிடையாது, நீங்க பலவான்கள் கிடையாது, நீங்க பணக்காரங்க கிடையாது, நீங்க ஒன்றும் இல்லாதவங்க தான். ஆனாலும் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அதை விட பெரிய பொசிஷன் நீங்க இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கீங்க? பேதுருவும் யோவானும் இயேசுவோட இருந்தார்கள், ஆனால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறோம். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், நாமும் இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள். அங்க லிஸ்டா பார்த்துட்டு அதோட நின்றக்கூடாது. ஆமாங்க நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் எங்களை அழைச்சாரு, அங்க நிக்கிறது தான் தப்பு. இங்க ரூபம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உலகத்தின் நாலேஜ், எங்களுடைய யூனிவர்சிட்டி நாலேஜ்லாம் இல்லைங்க, தேவனுடைய நாலேஜ். முன்னாடி கிடையாது, ஆதாம் இழந்த அந்த நாலேஜை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பையும் கொடுத்திருக்கிறார். ஞானி இல்லை, வல்லவன் இல்லை, பணக்காரன் இல்லை, அந்த சைடை பார்க்கல. இன்னைக்கு நான் யாராக இருக்கிறேன், என்ன சாயலையும் என்ன ரூபத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். கடவுளே உள்ள வந்து அந்த ஆவியானவர் தேவனுடைய காரியங்களை இந்த கண்ணால பார்க்கல. இது வரைக்கும் சர்ச்சில் ஏதாவது நான் பிரசங்கம் பண்ணதை இந்த கண்ணால பார்த்திருக்கீங்களா? வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்றேன், பைபிள் இருக்கிற வசனத்தை தான் நீங்க கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் புரியுது. எங்கேயோ பார்த்தீங்க, நீங்க உங்களுக்கே தெரியல, நீங்க பார்க்குறீங்க. எங்க பார்க்குறீங்க? உங்க இருதயத்துல பார்க்குறீங்க, உங்க மனசுல பார்க்குறீங்க. அதை உங்களால் படமாக பார்க்க முடியுது. அதற்கு தேவன் ஆவியானவர் உதவி செய்கிறார். அதன் பெயர் தான் விசுவாச ஜீவியம். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் விசுவாசிக்க முடியும், எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனதிலே இவைகளை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது நிஜமா. ரட்சிப்பு எப்படி இன்னைக்கு நிஜமாக இருக்கிறதோ, யாரும் இயேசுவை நம்ம பார்க்கல. நம்ம வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் பிரசங்கிக்கப்படுகிறது. நமக்கு தேவ ஆவியானவர் வந்து நமக்கு இலுமினேட் பண்ணுகிறார். எப்படி இலுமினேட் பண்ணார்? இருதயங்களில் பிரகாசித்தார். அவர்களுக்கு அது வெயில் ஆக இருக்கிறது, அவர்களுக்கு அது முக்காடா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அது நிஜமா இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. காணப்படுகிறதை நோக்கி இருக்கிற நமக்குன்னா இட்ஸ் ஈஸி, எவ்ரிஒன் could understand. காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு எங்க அது? இன்னொரு சொல்ல, காணப்படாததை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு, காணப்படாததை எப்படிங்க பார்க்க முடியும்? பார்த்தானே ஒருத்தன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு என்ற இடத்துக்கு கொண்டு இருக்கிறார். எப்படி காணப்படாதவைகளை நோக்குறோம்னா, இது இந்த கண்ணை வச்சு பார்க்கல, இயேசுவை கொண்டு பார்க்கிறோம். இயேசுன்னு வெளிச்சம் வந்தபடினாலே காணப்படாததை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு என்ற இடத்திற்கு தேவன் மறுபடியும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வந்து மரியாள் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து யோசேப்போட பிள்ளைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் வந்து ஒரு எலியாவாக இருக்கலாம், அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே இவங்க சொன்னதும் அதில் சேர்த்துக்கணும். நான் இவங்க என்ன சொன்னாங்க? அப்போ இவங்க சொன்னது எல்லாம் தப்பு இல்லையா? நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் ஐம்புலன்கள் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ கண்ணால் பார்த்து, அவங்களாம் கண்ணால் பார்த்து நான் யாருன்னு சொன்னாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சுது? பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். யூ ஹாவ் ரிசீவ்ட் தி நாலேஜ் ஆஃப் ஹெவன் ஃப்ரம் த ஃபாதர் so that you are seeing me differently. நீ என்ன எப்படி பார்க்குற? நான் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் இந்த தேவகுமாரன் என்று பார்க்கிறேன். அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசுவை தேவகுமாரன் என்று பார்க்க உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்தவர் யார்? பிதா. ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவ வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியில் 6ஆம் வசனத்தை தான் நான் போன வாரம் வாசித்தேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லி இயேசுவை குறித்து பேசினேன்.
சொன்னேன் அடுத்த வாரத்தில் நான் அதை பற்றி அதிகமாக பேசுவேன் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து அதிகமான காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ஜீவனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே ஒரு முக்கியமான வசனம் இன்றைக்கு என்ன வசனம் கேட்டிங்கன்னா 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்து. கிறிஸ்து தேவனுடைய சாயல். கிரைஸ்ட் இஸ் த லைக்னஸ் ஆஃப் காட். அதற்கு ஒப்பான ஒரு வசனம் நீங்கள் எடுக்க வேணாம், காதில் வாங்கிக் கொள்ளுங்கள், வீட்டில் வாசிக்கலாம். கொலோசியர் 1:15 இருக்கிறது. போன வாரம் வாசித்தேன். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான, அதாவது அதரிசனம்னா தரிசனம்னா பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறவர், அதரிசனம்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். தேவனை பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதாவது இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறது? ஜீசஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். இயேசு தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது இயேசு தேவனுடைய சாயலாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது இயேசு தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிருஷ்டிப்பிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அங்கே எழுதியிருக்கிறது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே புதிய ஏற்பாடு சொல்லும்போது அவர் தேவனுடைய சாயல் என்று எழுதியிருக்கிறது. அதே சமயத்தில் அவர் தேவனுடைய ரூபம், அது இன்னொரு வார்த்தை நல்லா எழுதியிருக்கிறது, தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த 2 வார்த்தைகளை முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரூபம் என்றால் என்ன, சாயல் என்றால் என்ன, அதாவது தேவன் சொல்லுகிற ரூபம், தேவன் சொல்லுகிற சாயல் என்றால் என்ன என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே என்னோட சேர்த்து இந்த ரூபம் சாயலுங்கிறதுல உண்டாகிற குழப்பம் என்ன பண்ணிடுது, ரூபத்தை சாயல் நினச்சிப்போம், சில சமயம் சாயலை ரூபம் நினச்சிப்போம். அதனால் இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி நான் கொஞ்சம் ஆண்டவரிடத்திலிருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூபம் இங்கே எழுதியிருக்குல்ல, அவர் தேவனுடைய அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போ ரூபம், அந்த ரூபத்திலேருந்து வர்ற வார்த்தை தான் சொரூபம். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்கள் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உதாரணம் வச்சு உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ரூபத்திலிருந்து வருகிறதான் சொரூபம். அதாவது உண்டாக்கப்படும் ஒரு ரூபம், அதுதான் சொரூபம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்தை போலவே ஒரு கல்லை செதுக்கி நான் உண்டாக்குறேன். ஆனால் அந்த மரம் அல்ல, அந்த மரத்துக்கான ஒரு சுரூபமாக இருக்கிறது. இப்போ இந்த குட்டி பிள்ளை இருக்கான், அவனை பார்த்துட்டு அவன் ரூபம் என்னதுன்னு எனக்கு பார்க்க முடிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிற்பியை கூப்பிட்டு அவனை போலவே என்ன பண்ணுறேன், ஒரு கல்லை செதுக்குறேன். அப்போ இது அவனுடைய ரூபம், அது அவனுடைய சுரூபம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏன் எனக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கக்கூடாதுன்னு சொன்னான்னா, யாராவது பார்த்தா தானே எனக்கு உண்டாக்க முடியும், என்னை யாரும் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னார், எனக்கு ஒப்பாக என்னை பார்த்ததே இல்லை, அதனால் எனக்கு ஒப்பாக ஒரு சுரூபத்தை பூமியில் ஊறுற பிராணிகளை வச்சோ மனிதர்களை வைத்தோ தண்ணிக்கு கீழே இருக்கிறத வைத்தோ நீ உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்தார்னு பார்க்குறோம் இல்லையா? சரி, ரூபத்துக்கும் சுரூபத்துக்குமே உள்ள ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தது பிடித்தது. அதனால் சொல்லுவோம், ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் த லார்ட். எனக்கும் புரியாது சொரூபம். கத்தோலிக்க சபைகள் நிறைய சொரூபங்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்கள். நாம் அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. சரி, அடுத்தபடியாக இந்த ரூபம், இமேஜ் ஆஃப் காட் இல்லையா? தேவன் அப்போ என்னத்துக்கு மனுஷனை பார்த்து, அப்போ நீங்கள் யோசிக்கணும், சொரூபம் ரூபங்கிறது கர்த்தருக்கு ஆகாதுன்னா அப்புறம் ஏன் மனுஷனை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் படைத்தார்? அப்போ மனிதனுடைய ரூபம் மாதிரி தான் தேவன் இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு, அப்படியா ஒரு மனுஷனை போல கர்த்தர் இருப்பாரா, இதை போலவே கை கால்களுடையவராக இருப்பாரா அப்படின்னா கிடையாது. வேதம் சொல்லுங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார்.
அப்போ தேவன் ஆவியாக இருக்கும்போது அவருக்கு எப்படி ஒரு ரூபம் இருக்க முடியும்? அப்போ ஆனால் அதே தேவன் சொல்கிறாரு, தன்னுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குறேங்கிறார். அப்போ இதுக்கு என்ன ஒரு விளக்கம் எனக்கு வேணும் இல்லையா? கரெக்டாக எனக்கு தெரியணும் என்ன இந்த ரூபம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி செய்த பொழுது என்ன பண்ணுவாங்க, எந்த ராஜா ஆட்சி செய்கிறானோ அவனுடைய சுரூபத்தை அந்த நாணயத்தில், அந்த காசுகளில் அதை பொறிப்பாங்க. அப்போது அந்த நாணயத்தை பார்க்கும்போது எந்த ராஜாவின் ஆட்சியின் கீழே, அதிகாரத்தின் கீழே நாங்கள் இருக்கிறோங்கிறது அந்த பணம் புழங்கும் போது அவங்களுக்கு தெரியும். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த ராயனுக்கு வரி செலுத்துவது நல்லதா, ஓகேவா, கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஞானமாக என்ன போய் சொல்கிறாரு, இதில் இருக்கிற சொரூபம் யாரோடைன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இது ராயனுடையதுன்னு. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கிறார். ஸோ யார் ஆட்சி செய்கிறார்களோ அவருடைய அத்தாரிட்டி. அப்போ தேவன் தன்னுடைய ரூபத்தை நமக்கு கொடுத்தார்னா என்ன சொன்னார்னா, தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய ரூபம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் எப்படி ஆட்சி செய்கிறாரோ, அவர் எப்படி ஆகவே தான் அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்து மனுஷனை நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி உண்டாக்குவோமா என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து பூமியை ஆளக்கடவர்கள் என்றார். அந்த ஆண்டு கொள்ளுகிற, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அதுதான் தேவனுடைய ரூபம். அப்படியே இது நம்மளை போல கை கால் உள்ள ரூபம் அல்லது, அந்த ரூபம் என்பது அங்கே அதிகாரத்தை குறிக்கிறது. ஸோ இப்போது ஏன்னா இந்த பகுதிக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. நான் வாசித்த தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துன்னு வருது இல்லையா? அப்போது தேவனுடைய சாயல்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, ரூபம் என்பது இப்படி ஒரு விதத்தில் சொல்லலாமா? ரூபம் என்று சொல்லும் பொழுது அது அதிகாரத்தை குறிக்கிறது. தேவன் தன்னுடைய சாயல் என்று நமக்கு சொல்லுகிற காரியங்கள் தேவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. அடுத்து நம்ம சாயலை பார்ப்போம். சாயல் என்பது என்ன? அடுத்தபடியாக சாயல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயல் என்பது அவருடைய கேரக்டராக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு கேரக்டர் தான் சாயல். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம சமீபமாய் பார்த்து வருகிறோம். தேவன் என்னவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். 1 யோவானில் எழுதும்போது யோவான் என்ன எழுதுகிறார்? தான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இன்னும் இருளில் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அப்போது தேவனுடைய கேரக்டர் ஒளினா என்னென்னா, தேவன் ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட பகைமே இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுதான் அவருடைய கேரக்டர். ஆனால் பகைக்கிறது, சகோதரனை பகைக்கிறான் என்று சொன்னால் அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சாயல் என்பது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. அதனால தான் பார்க்குறோம், பாவம் செஞ்சு மனுஷன் தேவனுடைய சாயலின் ரூபத்தை இழந்தான் இல்லையா? நடந்த முதல் ட்ராஜடி என்ன? அந்த குடும்பத்தில் முதல் மகன் கொலைகாரனாக இருந்தான். யாரை பகைத்தான்? தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை பகைத்தது மட்டுமல்ல, அவனை கொன்று போட்டான். இது எங்கேருந்து வந்தது? அவர்கள் ஒளியில் இல்லை என்பதை காண்பித்தது. முதல் குடும்பத்தின் முதல் பிள்ளை இரட்சகராக வருவானோ என்று ஏவாள் எதிர்பார்த்த பிள்ளை. ஸ்திரீயின் வித்தாக ஒருவன் வந்து பிசாசின் தலையை நசுக்குவான் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படி, ஒருவேளை இவன் தான் ஸ்திரீயின் வித்தாய் வந்து பிசாசின் தலையை நசுக்க போகிறானோன்னு ஏவாள் எதிர்பார்த்தா. இல்லை, அவன் தன்னுடைய சகோதரனுடைய தலைவே நசுக்கி விட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய சாயல் என்பது அவர் என்ன 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 விதமான குணங்களை கொண்டிருக்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா மனுஷனை அன்புள்ளவனாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்போது இந்த ரெண்டுமே முக்கியம். இப்போ தேவனுடைய அதிகாரம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சாயலும் அங்கே காணப்பட வேண்டும். நான் தேவனுடைய அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தேவனுடைய சாயல் இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் தேவனுடைய சாயலாக வந்தார்னா இயேசு அன்பாகவே இருந்தார். இயேசு யாரையுமே பகைக்கவில்லை. எங்கேயாவது அவர் பகைச்சதை பார்த்தீங்களா? அவர் மத தலைவர்களை மட்டுமே அவர்கள் கூட பகைக்கவில்லை, அவர்களுக்கு அந்த காரியங்களை புரிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவர் கடைசி வரைக்கும் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் யாரையும் பகைக்கவில்லை, சிலுவையில் அறைந்தவர்களையும் பகைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். ஸோ அதுதான் தேவ சாயல். அதே சமயத்தில் தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது இயேசு போதித்ததும் அதிகாரம் உள்ளதாக தான் போதித்தார். எங்கேயாவது ஸ்லோவாக
ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மேலே போதிக்கவே இல்லை. அவருடைய போதனையை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு எந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவங்க கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தினால் நீ இதெல்லாம் செய்கிற அப்படின்னு. அவரும் கேட்பார், நீங்கள் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவார். அவர் போதித்தது அதிகாரமுள்ளவராய் போதித்தார். காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரமுள்ளவராய் கட்டளையிட்டார். அசுத்த ஆவிகளை அதிகாரமுள்ளவராக துரத்தினார். அவருடைய ரூபம் வெளிப்பட்டதற்கு காரணம் அவர் ரூபமும் சாயலும் உடையவராய் இருந்தார். இப்போது ரட்சிப்புக்கு நாம் வரும்போது, ரட்சிப்பு என்று இந்த பகுதி வரும்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு வந்தார். உங்களுக்கு அதிகாரம் வேண்டும், நாம் நல்ல அதிகாரமுடையவர்களாய் செயல்பட வேண்டும், பிசாசின் மேல் அதிகாரமுடையவர்களாக இருக்க வேண்டும், சூழ்நிலையின் மேல் அதிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஊறுகிற பிராணிகள் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், விலங்குகள் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொன்னார். ஆனால் எதையாவது நம்ம ஒன்றை மிஸ் பண்ணோம்னா, ஒன்று சாயலில் இருந்துட்டு ரூபத்தை விட்டுடலாம், இல்லை ரூபத்தை மேன்மைப்படுத்தி சாயலை விட்டுடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், சாயலிலும் ரூபத்திலும் நாம் சரியாக இருக்கும்போது ஆண்டு கொள்வோம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கொடுக்க இயேசு வந்தார். இதுதான் இன்றைக்கி என்னுடைய முக்கியமான கான்செப்ட். நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, we have to deal both the things. Hallelujah. கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி நான் வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம். அன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன் கால், இது வரைக்கும் அப்படி ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்ததே இல்லை. யாரோ ஒரு மனுஷன் பெங்களூர் பக்கத்தில் ஒசூர்லேருந்து ஃபோன் பண்ணுகிறான். அந்த மனிதன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறான். 6 வருஷத்துக்கு முன்பாக நான் போதித்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு, சரி ஏதோ நல்ல காரியம் கேட்பான் அப்படின்னு பார்த்தா, அவனும் அவன் மனைவியும் பிரிஞ்சு இருக்காங்களாம். அவன் முழுக்க கர்த்தரை குறை சொல்கிறது மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த ஆள் தூசிக்கிறான். நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நம்ம இவ்வளோ பொறுமையாக இருந்தோன்னு. நானும் அவனுக்கு எல்லா விதத்துலேயும் பல உதாரணங்களை சொல்லி, பல காரியங்களை சொல்லி, கடைசி அவன் என்னையே தூசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆக மொத்தம் உங்கள் கடவுள் சேர்த்து வைக்க மாட்டார் இல்லையா? அதுக்கு துப்பு கிடையாது தானே. நான் வேணால் 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சஜஷன் கொடுப்பீங்க. என் ஒய்ஃபோட சேர்த்து வைக்க முடியாதா? நான் கடைசியாக நான் கேட்டேன், நீங்கள் ஆண்டவரையும் என்னையுமே எப்படி பேசுனீங்கன்னா அப்போ மனைவி நீ எப்படி பேசியிருப்பேன்? அவங்க யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த கான்வர்சேஷன் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப போய் கடைசி வரைக்கும் எனக்கு கோவமே வரல. இப்போ நான் சொல்லிட்டேன், நீ பேசுகிறதே விதண்டாவதமாக பேசுகிற, நீங்கள் இன்னும் கேட்குற மாதிரி இல்லை, நீ ஃபோனை வச்சிருன்னு சொல்லிட்டு போய் 50 நிமிஷம் பேசியிருக்கேன். இத்தனைக்கும் காலையிலே எனக்கு ப்ரேயர் முடிச்சு போனோன்னா இப்படி ஒரு வாய்ப்பு, யூடியூப்பை பார்த்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு. அப்போது கொஞ்ச நேரம் நான் ஒரு மாதிரி, எனக்கு அவன்கிட்ட பேசினாலும் மனசு சரியில்லை எனக்கு. ஏன்னா கர்த்தரை தூசிக்கிறான், அப்படி தூசிக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சார், அது பரலோகத்தின் தேவனையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் தூசித்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஒரு ஸ்பிரிட் அது. அப்போது அது துன்மார்க்க ஆவி. எது சர்ப்பம்தான் தேவனை தூஷிக்கும், ஒரு நாள் வரும்போது செய்யும், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த தூஷிக்கிற ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நீ அசந்தராத, இன்னொரு காரியம் உனக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. தூஷணம், பிளாஸ்பமி என்று இருக்குது ஆங்கிலத்தில், பிளாஸ்பமி. இந்த பிசாசுடைய முக்கியமான வேலை, பிரதானமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை தூஷிக்கணும். ஒன்று வார்த்தைகள் மூலமாக. சரி, வார்த்தையின் மூலமாக நம்மலாம் தூஷிக்க மாட்டோம், நம்ம வில் பி வெரி கேர்ஃபுல், கர்த்தரை தூஷிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அதே நாள் சாயங்காலம் நான் ட்ரெயினில் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் வரும்போது நான் ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் தான் வந்துட்டுருக்கேன். அப்போ ட்ரெயினில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன், ஒரு மனுஷனுடைய வேறு ஒரு சண்டை சம்பவம். அங்கே அவனை பார்த்தேன், அவன் எப்படி பேசினான், ஆனால் அவன் செஞ்சது என்ன, இவன் செஞ்சது தப்பு, அதுக்கு கேள்வி கேட்டவங்ககிட்ட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய காரியத்தை பார்த்தேன். அவன் காலையில் பேசினவன் வார்த்தை, இவனுடைய செயல், இவனுடைய காரியம் வார்த்தை விட செயல். அது எனக்கு அதுவும் மனசுல கஷ்டம்தான் ஏற்பட்டுச்சு, அதுவும் மனசங்கடமாக இருந்தது. அதே சமயத்தில் மனசங்கடம், அதே சமயத்தில் ஒரு மாதிரி 2 காரியங்களும் எனக்கு ஒன்றோட ஒன்று ஆனால் தெரியுது, ஏதோ ஒரு இது இருக்குன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார்,
அவன் தூஷித்தான், இவன் தூஷிக்கலை. ஆனால் மனுஷன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து என்னை தூஷிக்கிறான். அப்போது வார்த்தையினால் தூஷிக்கிற ஒரு காரியம் அல்லது செயல்களால் தூஷிக்கிற காரியம், இது ரெண்டையும் பிசாசு என்ன பண்ணுகிறான், உலகத்தில் இருக்கிற அந்த துன்மார்க்க ஆவிகளை கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறான். அது தேவ சாயல் இல்லை, அது தேவ சாயல் அல்ல, அது பிசாசின் சாயல். ஸோ வி ஆர் ஆல் வெரி கேர்ஃபுல் அபவுட் அவர் வேர்ட்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன், செயல் என்று வரும்போது, வேதத்தில் எதெல்லாம் துன்மார்க்க செயல்கள், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு எழுதியிருக்கிறதோ அதை நாம் அறியாமல் செய்வோம் என்று சொன்னால், பிசாசு நம்மளையும் வஞ்சித்து கூட கர்த்தரை இன்டைரக்டாக தூஷிக்க வைக்கிறான். த ஸ்பிரிட் ஆஃப் blasphemy இஸ் ஒர்க்கிங் டைரக்ட்லி as well as indirectly against the God of heaven. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது என்ன செய்கிறோம், கர்த்தரை அவமதிக்கிறோம் இல்லையா? ஸோ எ ஸ்பிரிட், எல்லாவற்றிற்கும் பின்னாக ஒரு ஆவி இருக்கிறது. தட் ஸ்பிரிட் இஸ் காசிங் தட் பர்சன் டு டூ தட். எ ஸ்பிரிட் இஸ் காசிங் தட் பர்சன் டு ஸ்பீக் லைக் தட். ஒரு ஆவி அவனை அப்படி பேசும்படி ஏவுகிறது, ஒரு ஆவி அவனை அப்படி செய்யும்படி ஏவுகிறது. இதுதான் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம். இது ரெண்டுமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சாயலுக்கும் நம்முடைய ரூபத்துக்கும் நம்முடைய மகிமைக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற தந்திரமான காரியங்கள். வித்தவுட் நோயிங் அண்ட் அன்னோயிங் people are blasphemy, they are blaspheming God. தேவனை அவர்கள் தூஷிக்கிறார்கள். ஒன்று வார்த்தையின் மூலமாய் செய்கிறார்கள், அல்லது அந்த ஃபோனில் பேசணும். அவன் சொல்கிறான். அடுத்து கிறிஸ்தவர்களே நிறைய தூஷிதான். இத்தனைக்கு இவன் ஒரு கிறிஸ்தவன். அவன் சொல்கிறான், அங்கே வாங்க, அந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த கோர்ட்டில் வந்து பாருங்கள், எல்லாம் கிறிஸ்தவங்க தான், சகோதரர் மேல் குற்றம் சுமத்துக்கிறவங்க மேலே. ஏன் உலகத்தில் கிறிஸ்தவங்க எந்த தப்புமே செய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது. மனுஷங்க தான் எல்லோரும் தப்பு செய்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க கோர்ட்டுக்கு போனதுனால அவங்க மட்டமானவங்கன்னு அர்த்தம் ஆகிடுமா? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அவங்க மட்டமானவங்கன்னு ஆகிடுமா? அவன் என்ன கடைசியில் அவன் குடும்பத்தை, அவனுடைய பிரச்சனையை பற்றி பேசினதை விட அவன் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் என்னையும் தூஷித்தது தான் அதிகம். சொல்கிறான், எனக்கு ஒரு வீடு இருக்குது, எங்கள் அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க, நான் எனக்கு அப்புறம் அந்த வீட்டை யார் எடுத்துக்க போகிறேன்? எவனா ஒரு பாஸ்டர் தான் எடுத்துப்பான். அதான் கேட்டீங்க, வேறு யாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஏழைகளுக்கோ அனாதை இல்லத்துக்கு கொடுக்கக்கூடாதா? அவன் கேட்குறதுலாம் எனக்கு ரொம்ப ஏதோ எனக்கு ஒரு ஸ்டிரப் பண்ண மாதிரி தான். எனக்கு எந்த தீமை வந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார். நான் எல்லாத்துலேருந்தே பாடம் கற்றுக்கிட்டு போயிடுவேன். எனக்கு நடக்கிற சம்பவம், காக்காவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எவனா தூசித்தா கூட சரி, நான் எப்போதுமே இயேசு போல் அதில் என்ன பாடம் நான் கற்றுக்கொள்ளலாம், பிரசங்கத்துக்கு இதில் என்ன கருத்து எனக்கு இருக்குது, இது என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது, அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ எதுக்கு சொல்லுகிறேன், மனிதர்கள் தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டவர்கள். பாவத்தின் மூலமாக மனுஷன் சாயலையும் இழந்து விட்டான், கேரக்டர்ஸ் போச்சு, ரூபம் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வதற்கு பதிலாக இவன் மற்ற எல்லா பிசாசின் கிரியைகளினாலும் ஆளப்படுகிறவனாக இன்றைக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால், தெரியல, முக்காடு போட்டது போல இருந்தால், நான் பேசுகிற சுவிசேஷம் யாருக்காவது முக்காடு போட்டது போல இருக்கு, ஒன்றும் புரியலன்னா அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கர்த்தர் உங்களுடைய என்னுடைய மனதை பிரகாசிக்க பண்ணினபடினாலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இயேசு எதற்கு வந்தார் என்று சொன்னால், சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லும்போது ஒரே ஒரு பர்பஸ் தான், டு இலுமினேட் அவர் ஹார்ட்ஸ் ஒன்ஸ் அகைன், நம்முடைய இருதயங்களை மறுபடியும் பிரகாசிப்பிக்கும்படி இயேசு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நம்ம வாசித்தோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று எழுதியிருக்கிறார். தட் இஸ் த ஒன்லி ஒன் ரீசன். அது என்ன? அடுத்து அது வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த வெளிச்சத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை, பிசாசானவன் அவர்களை கூடாக்கி இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு கண்ணு இல்லையா? இல்லை, இருக்கு. அவர்கள் வெளிச்சத்தை அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். வேடிக்கை பார்க்கிறார்கள் சொல்ல முடியாது. They are watching the light but they are not seeing the light.
அது எப்படி சொல்கிறது, எல்லாருமே இந்த வெளிச்சத்தை வாட்சிங்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்களால் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்க வேண்டிய மனதினாலோ அல்லது இப்படி சொல்கிறேன், நான் கண்ணை மூடி நம்மளால் பார்க்க முடியுமா இல்லையா? கண்ணை மூடி உங்கள் வீட்டில் எல்லோரும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். நான் பிறந்த வீட்டிலேருந்து நான் படித்த ஸ்கூல் வரைக்கும் இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்தையும் நான் கண்ணை மூடியே பார்க்கலாம். எங்கே பார்க்குறேன்? மனசுக்குள்ளே. இப்போ நம்ம தேவனை கண்களால் பார்க்கவில்லை, நாம் இருதயத்தில் மனதில் பார்க்கிறோம். அதான் விசுவாச ஜீவியம். இயேசு இப்போ நம்மளை தேவனை விசுவாசத்தினால் பார்க்கக்கூடிய அந்த கண்களை கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படி சொல்லலாம், எல்லாருமே இந்த சுவிசேஷத்தை கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆல் ஆர் வாட்சிங், பட் வி ஆர் சீயிங். பார்க்கும்படி, அவரை பார்க்கும்படி, அவருடைய மகிமையை பார்க்கும்படி எந்த விசேஷமான ஒன்று உதவி செய்துனா, தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளே உள்ள அந்த ஆவியானவர் தேவனுடைய காரியங்களை இந்த கண்ணால் பார்க்கல. இது வரைக்கும் சர்ச்சில் ஏதாவது நான் பிரசங்கம் பண்ணதை இந்த கண்ணால் பார்த்துருக்கீங்களா? வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன், பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் புரியுது. எங்கேயோ பார்த்தீங்க, நீங்கள் உங்களுக்கே தெரியல, நீங்கள் பார்க்குறீங்க. எங்கே பார்க்குறீங்க? உங்கள் இருதயத்தில் பார்க்குறீங்க, உங்கள் மனசில் பார்க்குறீங்க. அதை உங்களால் படமாக பார்க்க முடியுது. அதற்கு தேவன் ஆவியானவர் உதவி செய்கிறார். அதன் பேர் தான் விசுவாச ஜீவியம். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் விசுவாசிக்க முடியும், எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனதிலே இவைகளை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது நிஜமாகும். ரட்சிப்பு எப்படி இன்னைக்கு நிஜமாக இருக்கிறதோ, யாரும் இயேசுவை நம்ம பார்க்கல, நம்ம வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தான் பிரசங்கிக்கப்படுகிறது. நமக்கு தேவ ஆவியானவர் நமக்கு இலுமினேட் பண்ணுகிறார். எப்படி இலுமினேட் பண்ணார்? இருதயங்களில் பிரகாசித்தார். அவர்களுக்கு அது வெயில் ஆக இருக்கிறது, அவர்களுக்கு அது முக்காடா இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் அது நிஜமாக இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. இயேசுவின் மூலமாக உண்டாகிற வெளிச்சம் தேவன் யார் என்பதையும், தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் யார் என்பதை பார்க்க தேவனுடைய வெளிச்சம் வேணும். இயேசு என்கிற வெளிச்சம் வராமல் இந்த காரியங்கள் நடக்காது. ஆகவே தான் இயேசு முதலாவது வர வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே முதலாம் நாளில் அந்த வெளிச்சமாக இயேசு வந்த பிறகுதான் தேவன் எல்லா சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முதலாவது வர வேண்டியவர் யார்? கர்த்தராக இயேசு. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே தேவன் அந்த ஒளியை பிரகாசிக்கும்படி நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். சரி, அடுத்தபடியாக இந்த வெளிச்சத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? அறிவாகிய ஒளின்னு இருக்கு இல்லையா, நாலேஜ் ஆஃப் காட். நெக்ஸ்ட், வெளிச்சம். வெளிச்சம் என்பது தேவனுடைய நாலேஜ், அறிவு. இயேசுதான் அந்த நாலேஜ் இல்லையா? இயேசுவே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அது அப்புறம் பார்ப்போம். ஆனாலும் அந்த நாலேஜ், இது யார் இந்த நாலேஜ்? இயேசு இந்த வெளிச்சமாக வரும்போது இப்போ நமக்கு தேவனுடைய நாலேஜ் வருகிறது. ஏன் தேவனுடைய நாலேஜ் வேணும்? ஆதாம் தேவனுடைய நாலேஜை இழந்தான். அதாவது இதுவரைக்கும் ஆதாம் தேவனுடைய நாலேஜில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். கண்ணெல்லாம் கூட திறக்கலை. அதுக்கு சொல்கிறேன், இந்த கண்ணு திறக்கலை, ஆனால் எல்லாத்தையும் பார்த்தானா? எப்படி பார்த்தவனால ஆப்ரேட் ஆக முடிஞ்சுது? தேவனுடைய நாலேஜ். யார் அந்த தேவனுடைய நாலேஜ்? இயேசு. ஆதாமுக்குள்ளே இயேசு இருந்தபடினாலே அவன் தேவனை போல் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவனால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. எந்த அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது? மிருகங்களையெல்லாம் உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கி என்ன பேர் வைக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தாரோ எக்ஸாக்டாக அந்த பேரை அவன் வச்சான். அதுபோல் மனைவியை உண்டாக்குனப்போ நல்ல ஆழ்ந்த நித்திரையை உண்டாக்கிட்டார். தூங்கும் போது தான் ஏவாளை அவர் எடுத்து சிருஷ்டித்தார். ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கொண்டு வரும்போது கரெக்டாக சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள்னு சொல்கிறான். இவள் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாள் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கண்கள் திறக்காமல் எல்லாமே தெரிஞ்சுது இல்லையா? அதுதான் தேவனுடைய நாலேஜ். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாள் நீ சாகவே சாவாய். அப்போ என்னாச்சு? தேவனுடைய நாலேஜ் இல்லாமல் வேறே நாலேஜை அவன் தெரிந்து கொண்ட போது கண்ணு திறந்துச்சு, ஆனால் ஏற்கனவே திறந்திருந்தது தேவனுடைய நாலேஜ், அந்த கண்ணு மூடிடுச்சு. மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது, ஆனால் தேவனுடைய நாலேஜ், அந்த வெளிச்சம் அது போயிடுச்சு. பிசிக்கல், அதாவது ஐம்புலன்களுடைய உதவி இல்லாமல் பார்க்கறது, கேட்கறது, ருசிக்கிறது, தொடுறது, உணர்றது, இந்த மாம்சத்தின் உதவி இல்லாமல் ஆவியின் உதவினாலே அவன் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். ஆனால்
இந்த நாலேஜை அவன் ரிஜெக்ட் பண்ணின பொழுது, இன்னைக்கும் the people who are rejecting Jesus, they are not rejecting a person, they are rejecting the knowledge of God, they are rejecting the light of the Lord, so they will be in darkness. அவர்கள் தொடர்ந்து இருளில் இருப்பார்கள். ஏன் தொடர்ந்து இருளில் இருக்க போகிறார்கள்? வெளிச்சத்தை வேண்டாம் என்று பகைக்கிறபடினாலே. ஆனால் நீங்களும் நானும் வெளிச்சத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் வெளிச்சத்தில் தடவி திரிகிறபடி அல்ல. இப்பொழுது மறுபடியும் தேவனுடைய வெளிச்சம் நாலேஜ் நமக்கு கொடுக்கப்படும் போது வெறும் காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதை நோக்கி இருக்கிற நமக்கு என்ற வார்த்தையின்படி வாழ தேவன் நம்ம அழைக்கிறார். மறுபடியும் இப்பயும் நம்ம காணப்படுகிறதை மட்டுமே நோக்கி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு எப்படி காணப்படாததை நோக்க முடியும்? எப்படி? இப்போ நான் பைத்தியக்காரனா? பவுல் காணப்படுகிறதை நோக்கி இருக்கிற நமக்குன்னா இட்ஸ் ஈஸி, எவ்ரி ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட். காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு எங்க அது? இன்னொரு சொல்ல, காணப்படாததை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு காணப்படாததை எப்படிங்க பார்க்க முடியும்? பார்த்தானே ஒருத்தன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு என்ற இடத்துக்கு கொண்டு இருக்கார். எப்படி காணப்படாதவைகளை நோக்கிறோம்னா, இது இந்த கண்ணை வச்சு பார்க்கல, இயேசுவை கொண்டு பார்க்கிறோம். இயேசுன்னு வெளிச்சம் வந்தபடினாலே காணப்படாததை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு என்ற இடத்திற்கு தேவன் மறுபடியும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாலேஜ் டிகிரிஸால் வராது. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் எந்த யூனிவர்சிட்டி இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் எந்த காலேஜ் இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க ரெண்டு பேரும்? நோ, அவங்களுக்கு தேவனுடைய அறிவு போதுமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் படிப்பறிவுனால் வரல. பைபிள் அவங்க சொல்கிறாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இதை நாங்கள் கண்டுபிடிச்சது பைபிளை வாசிக்கும் போது கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு தனியாக இதுலேருந்து இந்த ப்ராடக்டை உருவாக்கலான்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதாவது ஒரு உலகத்தில் ஒரு ஃபேமஸ் ஃபேஷியல் ப்ராடக்ட்டு நிலக்கடையிலேருந்து அவர் உண்டாக்கியிருக்காரு. நிலக்கடையை நம்ம வாங்கி அவிச்சு தின்றுவோம், இல்லை வறுத்து தின்றுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும், இல்லை சட்னி அரைச்சிருவோம். அந்த நிலக்கடையில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை எடுத்து இன்றைக்கி நிறைய ஃபேஷியல் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அவங்க. இதை இந்த ஃபேஷியல் ப்ராடக்ட் எல்லாம் இந்த நிலக்கடையில் இருக்குது என்று சொன்னது யார்? தேவனுடைய வெளிச்சம். கண்ணால் பார்த்தா நிலக்கடலை தெரியுது, ஆனால் ஆண்டவர் கண்களை அந்த விஞ்ஞானிக்கு திறக்கும் போது அவர் என்னத்தை பார்க்குறாரு? அதுக்குள்ளே நிறைய ப்ராடக்டை பார்க்குறாரு. யூத விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், நிறைய மருந்துகளை கண்டுபிடித்த யூதர்களுக்கெல்லாம் தேவன் உதவி செய்தது எந்த ஞானம்? தேவ ஞானம். இயேசு தேவனால் நமக்கு ஞானம், தேவ ஞானமாக இருக்கிறார், தேவ பலனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனில் வாழ்வது என்பது சரியா? அங்கே எந்த காலேஜும் இல்லை, எந்த டிகிரிஸும் கிடையாது. இயேசுவை போல அவர்கள் தேவனை போல சரியாய் செயல்பட்டார்கள். ஒரே ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் அடித்து நாசமாக போட்டது, அந்த கனியை புசித்து பறித்தது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53 முதல் 58 வசனங்கள். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவிடமிட்டு தாம் வளர்ந்த ஊரிலே அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமான், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அவங்க என்ன இமேஜை, என்ன லைக்னஸை பார்த்தாங்கிறதுக்கு சொல்கிறேன். இதே இயேசுவை பீட்டர் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஜனங்கள் என்ன எல்லாம் யாருன்னு சொல்கிறாங்க? நீங்கள் மரியாள் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் யோசேப்போட பிள்ளைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் ஒரு எலியாவாக இருக்கலாம், அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே இவங்க சொன்னதும் அதில் சேர்த்துக்கணும். நான் இவங்க என்ன சொன்னாங்க? அப்போ இவங்க சொன்னது எல்லாம் தப்பு இல்லையா? நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் ஐம்புலன்கள் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ கண்ணால் பார்த்து, அவங்களாம் கண்ணால் பார்த்து நான் யாருன்னு சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரிஞ்சுது? பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். யூ ஆர் ரிசீவிங் த நாலேஜ் ஆஃப் ஹெவன். யூ ஹவ் ரிசீவ்ட் தி நாலேஜ் ஆஃப் ஹெவன் ஃப்ரம் த ஃபாதர், ஸோ தட் யூ ஆர் சீயிங் மீ டிஃப்ரெண்ட்லி. நீ என்ன எப்படி பார்க்குற? நான் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் வந்த தேவகுமாரன் என்று பார்க்குறேன்.
அப்போ நான் சொல்லுகிறேன், இயேசுவை தேவகுமாரன் என்று பார்க்க உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்தவர் யார்? பிதா. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த நாலெட்ஜை, வெளிச்சத்தை அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இந்த பரலோகத்தின் வெளிச்சமாகிய அந்த அறிவு ஒருவருக்குள் வந்து அவருடைய இருதயம் பிரகாசிக்கப்படும் போது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, அவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று பார்க்கிறார்கள். நிறைய பேர் எண்ணத்தை சம்மட்டி வச்சு அடித்தாலும் பார்க்க மாட்டுறாங்கன்னா அதில் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம், தட் டிவைன் ரெவலேஷன், தட் டிவைன் நாலேஜ் கொடுக்கப்படாவிட்டால், பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். எந்த கல்லின் மேல்? இயேசுதான் தேவகுமாரன் என்று யாரெல்லாம் வெளிப்படுத்துதலை பெறுகிறார்களோ அவர்கள் மேல், அந்த வெளிப்பாட்டின் மேல் சபையை கர்த்தர் கட்டி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் இருக்கும் என்று சொன்னால் பாதாளம் அதுக்கு கீழ்ப்படிச்சு தான் ஆக வேண்டும். எங்கே தேவனுடைய சாயலும் ரூபமும் காணப்படுகிறதோ அங்கே அதற்கு கீழே இருக்கிறது பாதாளம். இயேசுவுக்கு கீழே இருக்கிறது பாதாளம். சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கீழே இருக்கிறது பாதாளத்தின் அதிகாரம். அது உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய சாயலையும் உங்களுடைய ரூபத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, unless you understand what is the likeness and what is the image of God which is in you, you cannot prevail the devil. இந்த வெளிச்சமே, இந்த வெளிப்பாடு, இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு போதும், பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லி போயிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து நான் வாசிக்கணும். இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் இன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசுவை மற்றவங்களாவது ஆண்டவர் ஒரு ஏதோ தீர்க்கதரிசி கொஞ்சம் அப்படின்னு நினச்சவங்களையாவது ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்ய முடிஞ்சுது. என்னைக்கு மரியாளின் குமாரன் டவுன் பண்ணிட்டாங்களோ, இன்றைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை மரியாளின் குமாரன் டவுன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அவர் இயேசுவை விட அங்கே மரியாளுக்கு தான் அதிக முக்கியத்துவம். மரியாளின் குமாரன் அப்படின்னு முக்கியத்துவம். என்னைக்கு நீங்கள் இயேசுவை டவுன் பண்ணுறீங்களோ உங்கள் மத்தியில் அற்புதங்கள் நடக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரியாளின் வயிற்றில் தான் பிறந்தார், அஃப்கோர்ஸ். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்வது, இனி நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம், இயேசுவை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி தான் அறிவீர்கள் என்று சொன்னால் இங்கே வேதம் சொல்கிறது அது அவிசுவாசம். அதன் பேர் என்ன? அவிசுவாசம். அங்கே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது இல்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா? நான் தயார் செய்ததை விட, ஆயத்தம் பண்ணினதை விட அதிகமானதை பேசி கொண்டிருக்கிறேன். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் ஆயத்தம் செய்ததை விட அதிகமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதற்கு ஆவியானவர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசுக்கு மட்டுமல்ல, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அதே மாதிரி தான் இவங்க யார்? மீன் பிடிச்சவங்க, போட்டில் இருந்தவங்க. அவர் மரியாள் குமாரன், இவர்கள் 2 மீனவர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அதான் ஐம்புலன்கள் அறிவு. அவன் படிக்கலை, பேதமை உள்ளவர்கள், ரொம்ப ஒரு பெரிய ஆளுங்க கிடையாது, சும்மா பேக்குங்க. சொல்லப்போனால் நம்ம ஊர் பாஷையில் படிக்காத பேக்குகள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, இந்த பேக்குகள் எப்படிப்பா இவ்வளோ தைரியமாக பேசுது, படிக்காத பேக்குகள் எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஒன்று மட்டும் தெரியுது, இயேசுவோடு இருந்தாங்க. அதனால் இப்போ அவங்களும் அப்படி பேசுகிறாங்க. இயேசு யார் என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர்களும் அப்படியே, அவர்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஞானத்தை பெற்றார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்கள். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு இப்போது அவங்க பேக்கு கிடையாது, பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள். படிக்காதவர்கள் அல்ல, உலகத்தை கலக்குன அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் பழைய கதையில், நான் புதிய கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். நமக்கும் இந்த காலவேளையிலே அதே விதமான தைரியமும் அதே விதமான காரியங்களையும் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எங்கோ நாம் ஏமாந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எந்த பகுதியில் நம்மை பிசாசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறானோ அவனை விரட்டுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. 1 கொரிந்தியர், நம்மளையும் உடலை பைபிள், இயேசு
பேதுரு, அடுத்து நீங்களும் நானும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், இதை மட்டும் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 31 வசனங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி என்ன தெரியுமா? மரியாள் பையன், மீன் பிடிச்சவங்க, படிக்காதவங்க, அந்த வார்த்தையின்படிங்க. மாம்சத்தின்படி. அல்லேலூயா. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் ஞானிகள் கிடையாது, நீங்கள் பலவான்கள் கிடையாது, நீங்கள் பணக்காரங்க கிடையாது, நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்க தான். ஆனாலும் அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அதை விட பெரிய பொசிஷன். நீங்கள் இன்றைக்கி யாருக்குள்ள இருக்கீங்க? பேதுருவும் யோவானும் இயேசுவோட இருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், நாமும் இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே லிஸ்ட்டாக பார்த்துட்டு அதோடு நின்றக்கூடாது. ஆமாங்க, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் எங்களை அழைச்சாரு, அங்கே நிற்கிறது தான் தப்பு. இங்கே ரூபத்துக்கு வரணும். அது சாயல். இங்கே ரூபம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்கள் போல தான் நாங்களும் இருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. இதுதான் முக்கியமான வசனம். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உலகத்தின் நாலேஜ், எங்களுடைய யூனிவர்சிட்டி நாலேஜ்லாம் இல்லைங்க, தேவனுடைய நாலேஜ். முன்னாடி கிடையாது, ஆதாம் இழந்த அந்த நாலேஜை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பையும் கொடுத்துருக்கிறார். அதனால் ஞானி இல்லை, வல்லவரன் இல்லை, பணக்காரன் இல்லை, அந்த சைடை பார்க்கல. இன்றைக்கி நான் யாராக இருக்கிறேன், என்ன சாயலையும் என்ன ரூபத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். இவ்வளோ காரியங்கள் வேணும் அந்த நான் ஃபஸ்ட்டு வாசித்ததை விளக்க. மறுபடியும் போவோம். 2 கொரிந்தியர் வேகமாய் 4, 3, 7 வசனங்கள். இப்போ புரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு வேத பகுதியை விளக்கிறதுக்கு எத்தனை வேத பகுதியை நான் காண்பிச்சிருக்கேன் தெரியுமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும், தெரியாதுங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபந்தித்த தேவன் அவர்கள் மனதை கூடாக்கினார். நாங்களோ எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய நாலேஜ் ஆகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களில் பிரகாசித்தார். அடுத்தது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, அந்த ஒரு வருஷம் மட்டும் சொல்லணும், எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்குது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் பவர் அப்படின்னா அது வெளியிலேருந்து தான் தெரியும். படிச்சிருக்காங்களா? இப்போ பார்த்தோம் இல்லையா, படிச்சிருக்காங்களா? பவர்ஃபுல்லான ஆளுங்க. பிரபுக்கள் நல்ல வசதி இருக்கா? பவர்ஃபுல்லான ஆளுங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா? பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஆனால் எங்களை பார்த்தா எங்கள் பவர்ஃபுல்லான ஆளுங்கிறத எங்கள் வாழ்க்கையில் வெளியில் இருக்கிறத வச்சு நீங்கள் எங்களை மதிப்பு போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க. இது நாங்கள் வல்லமை இருக்குது, ஆனால் இந்த வல்லமை எங்கள் சரீரத்தில் உள்ள வல்லமை இல்லது, தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த பலவீனமான இந்த பொக்கிஷமான மண்பாண்டங்களை தான் நாங்கள் பெற்று இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. எங்களுடைய வல்லமை எங்கள் சரீரத்தில் இல்லை, உள்ளே இருக்கிற ஆவியில் இருக்கிறது. வெளிப்பிரகாரமாக உலகம் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஆனால் எங்களுக்குள்ளே தேவனுடைய ரூபம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே தேவனுடைய சாயல் இருக்கிறது. அந்த தேவனுடைய வல்லமையை இந்த மண்பாண்டங்களில் கர்த்தர் எங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை வச்சுட்டு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கீழே அந்த பகுதியெலாம் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுக்கப்படுவதில்லை, முறிந்து போவதில்லை அப்படிலாம் சொல்லிட்டே வருவார் பவுல். அதனால தான் நாங்கள் அப்படி ஆகிறதில்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார், எங்களுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து வருகிறது. நீங்கள் பார்க்குற இந்த சரீரம் எங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது, ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான், பலன் அடைகிறான். அந்த பொக்கிஷத்தையும் வல்லமையும் கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார். அதனால் எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து அவனுடைய படிப்பையோ இல்லை அவனுடைய படிக்காத தன்மையோ அவனுடைய பலத்தையோ அவனுடைய பலவீனத்தை வைத்து நாங்கள் மதிப்பிடாமல் உள்ளே இருக்கிற வல்லமையை வைத்து நாங்கள் மதிப்பிடுகிறோம். ஏன்னா இதுதான் சுவிசேஷமும், இதுதான் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது.
சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமாக இருக்கிறது. இதுதான் நம்மை ஜீவனில் வாழ வைக்கிறது. எத்தனை பேருக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது? ஹல்லேலூயா. இப்படி வாழ தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாட் அக்கார்டிங் டு அவர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் and our educational status and our marital status and our financial status, not according to these things, but according to the status of Jesus Christ. அவருடைய தகுதியின்படி நம்மை தேவன் இன்றைக்கு பார்க்க அழைத்திருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம்.